நம்ம விக்ரம் பிரபுவோட சிறை மூவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். விக்ரம் பிரபு இந்த படத்தில் ஆர்ம்ஸ் ரிசர்வ் போலீஸாக இருக்காரு. ஜெயிலில் உள்ள கைதிகளை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரணும். இதுதான் இந்த படத்தோட விக்ரம் பிரபுவோட வேலை. அப்படி ஒரு கொலை செஞ்சு 5 வருஷமாக ஜெயிலில் இருக்கிற அக்ஷயை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த ட்ராவலில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் சிறை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன், அந்த ஃபஸ்ட்டு சீனோட எண்டில் விக்ரம் பிரபு பண்ணுற விஷயம் அதுக்கே மொத்த தேட்டர் கை தட்டும். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பே தான். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பே ரொம்பவே சீட் எட்ஜில் உட்கார வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது ஒரு மைனா படம் பார்க்குற ஃபீல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கதை நகர விதம் வேறு லெவலில் இருந்தது. அரசியலாக இருக்கட்டும், காவல் மற்றும் நீதித்துறையாக இருக்கட்டும், தங்கள் வேலையை சரியாக செய்யலைன்னா சாமானியன் எப்படி பாதிக்கப்படுவான்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு என்ன தேவை நீட்டாக பண்ணியிருக்காரு. மித்த ஆக்ட்ரஸும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரோட பிஜிஎம் செகண்ட் ஹாஃபில் சூப்பராகவே இருந்தது. யுவன் வாய்ஸில் பாட்டு சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதை அந்த குறையை சரி பண்ணிடுவாங்க. இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 5/4. என்னோட ஹைலி ரெக்கமெண்ட் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.